Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. God is good and has brought us once again into this meeting. உலகத்துல எவ்வளோ சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக யுக்ரைன் பார்க்கும் போதும் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி நேரத்துல கூட கர்த்தர் நம்மளுக்கு கிருபையா எல்லாரையும் ஒன்று கூடி இந்த சமயத்துல வந்திருக்கிறோம். We're going to have a wonderful time today and worship the Lord and get together and get prayed also. God is good, and to even give health and strength for my father, Dr. Clifford Kumar, to be sharing in this meeting. ஆகிய ஜபத்தோடு நம்ம காத்திருப்போம். ஒரு சின்ன ஜபம் செய்து ஆரம்பிக்கிறேன். Father God, we praise you and thank you for this wonderful time, Lord. Father, that you have chosen and given us, Lord. It's the grace time of God, oh Master, this month of February that you have given us. So we ask you that, Lord, we want your presence. We want your Holy Spirit to take control of this meeting. We want the presence of the Lord to fill us, oh Father, to inspire us, oh Father, to strengthen us, oh Father, to motivate us to run for you, Lord, oh Father God. Hallelujah. And I pray that, Lord, your Master, you will bring everyone who is supposed to come. And Lord, that they will be blessed. Each and everyone will be blessed, oh Father. We pray that every hindrance will be removed, that God's name will be glorified. உம்முடைய நாமம் மட்டும் ஆண்டவரே இந்த கூட்டத்துல மகிமைப்படட்டும் ஆண்டவரே. Hallelujah. Lord, you take control and lead us in the worship and in everything that we do. Lord, oh Father, I pray that God will speak to us in a mighty way and that we will be able to, Lord, feel the presence of God and be strengthened, oh Father. You say that ஒவ்வொரு கிருபைகளுக்காக ஆண்டவரே நன்றி சொல்கிறோம் ஆண்டவர். இந்த கோவிட் ஆண்டவரே எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவரே it has reduced drastically. So we praise you and thank you. It is nothing but the Lord grace of God. So we praise you and thank you, and we pray that, Lord, you will bless this meeting, Lord. In Jesus' precious name we ask this. Amen. Amen. Once again, really happy to be here and to come together in one accord. The Bible says, where 2 or 3 are gathered together in my name, there will I be in their midst. So கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஒருவேளை நம்ம வர்ச்சுவலா கேதர் பண்றோம், பட் அவருடைய பிரசனத்துல நம்ம இருக்கும் போதும் அவர் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்தா கர்த்தர் நிச்சயமா அற்புதங்கள் அடையாளங்களோட இன்றைக்கு நம்ம மத்தியில கிரியை செய்வார். ஒரு சிறிய பாடலை பாடிட்டு அப்படியே வர்ஷிப் சாங், என்னுடைய தந்தையுடைய பாடல் துதி கீதங்களால் புகழ்வேன் அப்படின்னு பாடுறேன். Hallelujah. இயேசுவே இரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். Hallelujah. Thank you, Jesus. துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாமம் மகத்துவங்களே. துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாமம் மகத்துவங்களே. இயேசுவே இரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். இயேசுவே இரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாமம் மகத்துவங்களே. புகழ்வேன் உந்தன் நாமம் மகத்துவங்களே. தினந்தோறும் உந்தானங்களால் இறை தீடுமே எங்களை நீ. தினந்தோறும் உந்தானங்களால் இறை தீடுமே எங்களை நீ. எம்மை மாற்றிடுமே கனிவோரங்களை உங்கள் காரியத்தால். அது போல்
எம்மை மாற்றிடுமே கனிவோடடியார்களே காருண்யத்தால் துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாமம் மகத்வங்களே துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாமம் மகத்வங்களே இயேசுவே ரட்சகா உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல் இயேசுவே ரட்சகா உந்தன் நாமம் எங்கள் காறுதல் துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாமம் மகத்வங்களே அலை மோதினி வாழ்க்கையிலே அனுகூலங்கள் மாறும்போது அலை மோதினி வாழ்க்கையிலே அனுகூலங்கள் மாறும்போது வழி காட்டிடுமே துணை செய்திடுமே கனிவோடுங்களே உங்கள் காருண்யத்தால் வழி காட்டிடுமே துணை செய்திடுமே கனிவோடடியார்களே காருண்யத்தால் துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாமம் மகத்வங்களே துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாமம் மகத்வங்களே. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். இயேசுவே இயேசுவே ரட்சகா உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல் இயேசுவே ரட்சகா உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல் துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாமம் மகத்வங்களே துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாமம் மகத்வங்களே. அல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, நேரத்தில் ஆண்டவரே துதி துதின்னு சொல்லி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. You are worthy of praise, you are worthy of worship, Lord. Hallelujah. அலைமோதும் இந்த வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஆறுதலும் தேறுதலும் கொடுத்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. You have blessed us and you have protected us. எங்களை பாதுகாத்த ஆண்டவரே இந்த கோவிட் சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரே நாங்க வெளியே வர ஆண்டவரே நீர் கிருபை தரதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Lord. Thank you, Father. We went through so much. The world went through so much, but God, you have protected us and brought us this far. இன்னும் ஆண்டவரே மற்ற காரியங்கள் இந்த உலகத்துல நடந்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவரே உம்மை துதிக்க ஆண்டவரே கொடுத்த அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்க துதிக்க உங்களுடைய வல்லமை உங்களுடைய அபிஷேகம் இறங்கும் ஆண்டவரே. அபிஷேகத்தால் நுகம் முறிந்து போகும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நுகங்கள் இந்த உலகத்துல இருக்கிற நுகங்கள் ஆண்டவரே அபிஷேகத்தால் முறிந்து போகும். So we thank you, Jesus, that Lord, your presence is in our midst. Your word says, where 2 or 3 are gathered together, you are there. So we feel your presence and we praise you and we thank you, Lord. Hallelujah. துதிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே. Amen. I think my sister should be there to sing. Marina, are you there? Marina, yeah, you can take over. I think your mic needs to be muted. Unmuted.
Yeah, praise the Lord. Okay. இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்கள் பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்கள் பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்கிறார். பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நாம் அலைகள் விலகினாலும் ஆபரணம் இலக்கையதும் மலைகள் விலகினாலும் ஆபரணம் இலக்கையதும் இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்கிறார். பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நாம் கஷ்டங்கள் கவலைகள் அங்கக்காரன் நம்மை தாங்கிடுவோம். கஷ்டங்கள் கவலைகளில் அங்கக்காரன் நம்மை தாங்கிடுமே. கஷ்டங்கள் கவலைகளில் அங்கக்காரன் நம்மை தாங்கிடுமே. கஷ்டங்கள் மாறிடுமே இயேசுவின் நாமத்தில். கஷ்டங்கள் மாறிடுமே இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்கிறார். பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்கிறார். இயேசுவின் நாமத்தில்
அவர் தம் கிருபைகள் அளிக்க. இயேசுவின் நாமத்தில் நாம் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பாடல்ல ஒரு வரி இருக்கு, சியோனில் அவர் நம்மையே சிறு மந்தையாய் சேர்த்திடுவார். இது வந்து நாட் ஒன்லி அபவுட் ஹெவன். வெறும் நம்ம ஒரு வேலை யோசிக்கலாம், மோட்சத்துக்கு போனா மந்தையா சேரலாம், சிறு மந்தையா சேரலாம் அப்படின்னு. பட் கர்த்தர் இதுதான் நமக்கு சியோனாய் மாற்றுகிறார். இந்த உலக வாழ்க்கையே நமக்கு ஒரு ஹெவன்லி லைஃபா மாற்றுகிறார். தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷத்தோட நம்ம இருப்போம். பிரதர் சுதாகர், ஆர் யூ தேர் ப்ளீஸ்? ஜஸ்ட் தாட் ஐல் ஹேண்ட் ஓவர் டு யூ. அண்ணா, ஆமா, நீங்க யூ கேன் ஷேர் அண்ணா வாட் எவர் காட் இஸ். அப்பா ஷேர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க யூ கேன் ப்ளீஸ் கோ அஹெட். அண்ணா உங்க மைக் அன்மியூட் பண்ணுங்க, கேக்கல. Thank you, Bernard. Can you hear me now? Yes, yes. Okay. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலே உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சின்ன வசனமும் அதை ஒரு சின்ன ஒரு தியானமும் இந்த நாளில நாம் பார்க்கலாம். 147வது சங்கீதம் 14வது வசனம். 147வது சங்கீதம் 14வது வசனம் அநேகமாக நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிந்த ஒரு வசனம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் நம்முடைய எல்லைகளை எல்லாம், நம்முடைய பவுண்டரிஸ் எல்லாத்தையும் சமாதானம் உள்ளவைகளாக அவர் மாற்றுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்முடைய மனுஷ வாழ்க்கையில முதல் ஒரு 10-20 வருஷம் வந்து எந்த டிசிஷனும் நம்ம எடுக்கிறது இல்லை. நமக்காக பிறர் எடுக்கிற டிசிஷன்ஸ், எதிர்காலத்துக்காக நாம் செய்கிற முயற்சிகள், இதுலயே நம்ம வந்து ஒரு 20 இயர்ஸ் கழிந்துருது. அதன் பிறகு நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்றதுக்கு அனதர் ஒரு 10 இயர்ஸ் எப்படி ஈஸியா ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் 30 இயர்ஸ் ஆஃப் லைஃப் வந்து அதீதமான நம்மளுடைய டிசிஷன் மேக்கிங் எதுவும் இல்லாமல் அது நடக்கிறது. அதே மாதிரி 60 வயசுக்கு மேல ஆகும்போது நமக்கான டிசிஷன்ஸ் வந்து பெரும்பாரியாக நம்ம எடுக்கிறது இல்லை, அதை வந்து மற்றவங்க தான் எடுக்கிறாங்க. இந்த இடையில இருக்கிற அந்த ஜஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் ஆஃப் லைஃப், அது மனுஷ வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வந்துருது. சமாதானம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும்னு நினைக்கிறோம். நிறைய நேரங்கள்ல வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கூட சமாதானத்துல குறைவுபட்டு நிற்கிறோம். ஆனால் வசனங்களை பிடித்து கொண்டு வசனத்தின் வழியாய் ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருகிறார். இன்னைக்கு சமாதான குறைவோட இதை கேட்டு யாராவது கேட்டுட்டு இருப்பீங்கன்னா, கர்த்தர் நிச்சயமாக உங்கள் எல்லைகளை அவர் சமாதானம் உள்ளவைகளாக அவர் மாற்றுகிறார். நிச்சயமாக அவர் உங்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக மாற்றுகிற தேவன். யாக்கோபு தன்னுடைய தேசத்தை விட்டு புறப்பட்டு தன்னுடைய மாமனுடைய வீட்டுக்கு போகிறார். பெத்தேலிலே கர்த்தர் அவரை சந்திக்கும் பொழுது அவர் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை இந்த சமாதானத்தோட இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவாரானால் நான் இந்த இடத்துல நான் அவருக்கு நிறுத்தின கல்தூண் தேவனுடைய வீடாகும் என்று சொல்லி சொல்லுகிறார். கர்த்தர் உங்கள் குடியிருப்பின் எல்லைகளை அவர் சமாதானம் உள்ளவைகள் ஆக்குவாராக. உங்க குடும்பத்துக்குள்ள கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவாராக. யோசிச்சு பாருங்க, நம்ம குடியிருக்கிற வீட்டுக்குள்ள முதல்ல நமக்கு சமாதானம் வேணும், நிச்சயமாக வேணும். இந்த சமாதானத்துக்காக குடும்பத்தின் உறுப்பினர்கள் எல்லாரும் முயற்சி பண்ணணும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் எல்லைகளை கர்த்தர் நிச்சயமாக சமாதானம் உள்ளவைகளாக அவர் மாற்றுவாராக. விசேஷமாக குடியிருப்பின் எல்லைகளை அவர் சமாதானம் உள்ளவைகளாக அவர் மாற்றுவாராக. இந்த நாளிலே நாம் வேற ஒரு எல்லைகளுக்காக எல்லைகளின் சமாதானத்துக்காகவும் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டியது இருக்கிறது. நம்முடைய தேசத்தின் எல்லைகளுக்காக. இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற போர்
அது அதிகமாக பரவிவிட்டால் நிஜமா இந்த உலகம் மிக கடினமான சூழ்நிலைக்குள்ளாய் போய்விடும் என்று சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கும் போர் வந்தாலே இந்த உலகம், மொத்த உலகமுமே பின்தங்கிவிடும். இப்பதான் ஒரு பெரிய பேண்டமிக்கை விட்டு ஜஸ்ட் வெளியே வர்றோம்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. ஆனால் குடியிருப்பின் எல்லைகளிலே சமாதானத்தை கர்த்தர் தரும்படியாக இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். பிலிப்பியர் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய சிந்தைகளின் எல்லைகளையும் கர்த்தர் சமாதானம் உள்ளவர்களாக்குவார். நிறைய தாட் ப்ராசஸ்ல இருக்கிற கஷ்டங்கள், வேதனைகள் ஒரு மனுஷனை அப்படியே நிலைக்குலைய வைத்துறது இல்லையா? நடக்காத ஒண்ணு கூட நம்ம மைண்ட்ல போட்டு நிறைய சிந்திச்சு நம்ம என்ன பண்றோம், அதை சமாதான குறைவை நாமே உண்டாக்கி கொள்கிறோம். ஆனால் பிலிப்பியர் 4:7 சொல்லப்படுகிறபடி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் உங்கள் இருதயத்தையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து கொள்ளட்டும். இந்த ஆசீர்வாதத்தை நாம் ஆண்டவரிடத்துல இந்த நாளிலே அவரை நோக்கி நாம் கேட்க போகிறோம். முதல்ல பார்த்தோம், நம்முடைய குடியிருப்பின் எல்லைகளை கர்த்தர் சமாதானம் உள்ளவர்களாக்கி நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் சமாதானம் உள்ள குடும்பமாக கர்த்தர் மாற்ற வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய சிந்தைகளின் எல்லைகளை, இது ரொம்ப ரொம்ப டஃப்புங்க. என்னதான் ஆண்டவர் தேவ சமாதானத்தை சிந்தையில கொடுத்தாலும் நாமே என்ன செய்வோம்னா தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் சிந்தைக்குள்ளாக கொண்டு வந்து நாமே அப்படியே குழப்பிக்கொண்டே இருப்போம். சமாதானத்தை நாமே வெளியே தள்ளி விடுவோம். அப்படி அல்ல, ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம், ஆண்டவரே என் சிந்தைகளையும் காத்துக்கணும், தேவ சமாதானம் என் சிந்தைகளை ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி இந்த நாளிலே கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக அதை செய்வார். அது மாத்திரமல்ல, கடைசியாக ஒரே காரியம், ஆயுசின் எல்லைகளையும் கர்த்தர் சமாதானம் உள்ளவர்களாக்குவாராக. நல்ல நீடித்த நாளை கர்த்தர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தருவாராக. வியாதியோ துன்பமோ அணுகாதபடி உங்களுடைய வாழ்க்கை சமாதானம் உள்ளவர்களாக, உங்கள் ஆயுசின் எல்லைகள் சமாதானம் உள்ளவைகளாக மாறட்டும். ஆதியாகமம் 15:15 ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நீ நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய், சமாதானத்தோடு அடக்கம் பண்ணப்படுவாய். வாழ்க்கையின் 50s எல்லாம் கிராஸ் பண்ணும் பொழுது இருதயம் சமாதானத்துக்காக ஏங்க ஆரம்பிக்கும். உங்கள் ஆயுசின் எல்லைகள் எல்லாம் சமாதானம் உள்ளவைகளாக கர்த்தர் மாற்றி தருவாராக. எப்படி இந்த சமாதானத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேதம் சொல்லுகிறது, நீ உத்தமனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால், நீதிமொழிகள் 16:7 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் இருந்தால் கர்த்தர் அந்த மனுஷனுக்கு சமாதானத்தை தருவார். எதிரிகளும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். யோபு பக்தனிடத்துல சொல்லப்பட்டது, வெளியின் மிருகங்களும் உம்மோடைய சமாதானமாயிருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் ஒரு பெரிய பிரசங்கம்லாம் பண்ணல, ஒரு சின்ன ஒரு காரியம், உலகத்துல தோன்றின ஒரு காரியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் சமாதானம் இருக்க வேண்டும். அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளிலே சமாதானம் இருக்க வேண்டும், குடும்பங்களிலே சமாதானம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஆசீர்வாதம் அதில்லவா. 122 சங்கீதத்துல நமக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம் அதில், அது எருசலேமுக்குரிய ஆசீர்வாதம் தான் நமக்கும் உரியது. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இதுல எங்கேயும் செல்வத்தை பற்றி சொல்லப்படலை. பெரிய ஆசீர்வாதம் 2 தான். ஒன்று சமாதானம், இன்னொன்று சுகம். இது இரண்டையும் கர்த்தர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக தருவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில சமாதானம் நிறைவாகட்டும். சமாதானம் நதியை போல உங்கள் குடும்பங்களிலே பாய்ந்து வரட்டும். உங்கள் குடும்பத்திலே சமாதானம் இருக்கட்டும். உங்கள் ஆயுசின் எல்லைகளிலே சமாதானம் இருக்கட்டும். உங்கள் சிந்தைகளிலே சமாதானம் இருக்கட்டும். யோசிச்சு பாருங்க, இதை தாண்டி நமக்கு வேற என்ன வேணும்? இந்த சமாதானத்தை தருகிறவர் கர்த்தர். உலகம் தருகிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னவர் இந்த சமாதானத்தை முழு நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். இந்த சமாதானம் உங்கள் இருதயம் முழுவதும் நிறைந்து இருக்கட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும்
இந்த சமாதானம் உண்டாகும்படியாக எல்லாரும் ஒருமனப்பட்டு செபிப்போமா? கண்களை மூடுவோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் உங்களுடைய பாதப்படியிலே வந்து நிற்கும் பொழுது சமாதானத்துக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே கெஞ்சுக்கிறோம் இயேசுப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளிலே நீர் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் உம்மிடத்துல மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அவர்கள் வீட்டிலே, அவர்கள் குடும்பத்திலே நல்ல சமாதானம் உண்டாகும். தகப்பனுக்கும் தாய்க்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் உம்மிடத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் எல்லைகளிலே, ஆயுசின் எல்லைகளிலே சமாதானம் உண்டாகும்படியாய் நாங்கள் உம்மிடத்துல கெஞ்சுகிறோம் அப்பா. ஆண்டவரே, தகப்பனே, வாழ்க்கை நடத்தி போகும்போது முக்கியமாக ஆண்டவரே தகப்பனே, தன் வாழ்க்கையில் முதிர் வயதுக்குள்ளாக கடந்து போகும்போது கர்த்தர் இருதயம் நிறைய சமாதானத்தை, ஆண்டவரே, இது மனுஷர்களால் கொடுக்க முடியாது, உம்மிடத்திலிருந்து மட்டும்தான் கிடைக்கும் இயேசுப்பா. அந்த சமாதானத்தை அவர்களுக்கு தரும்படியாய் நாங்கள் உம்மிடத்துல கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்கள் சிந்தைகளிலும் பரிபூர்ண சமாதானத்தை, கிறிஸ்தேசுக்குள்ளான சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆண்டவரே கர்த்தாவே, உத்தமனாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தருளும். கர்த்தருடைய வழிகளிலே வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. சுகவீனமாய் பலவீனமாய் யாராவது கேட்டுக்கொண்டிருப்பார்களா இருந்தால் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக சொன்னோம். அவர்கள் வாழ்க்கையில வந்து பலிக்கட்டும். கர்த்தர் விடுதலை தருகிறார். துதி கன மகிமை எல்லாம் வச்சு நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். கிருபை இரக்கத்தை நாங்கள் சுதந்திரிக்கிறோம். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Amen. Thank you, Anna. That was such a powerful word. இவ்வளவு நம்மளுக்கு தேவையான ஒரு வார்த்தை அது, சமாதானம். உலகத்துல சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கூட as Christians we are called to live in harmony, live in peace. அந்த யுக்ரைனுடைய இது பார்க்கும் போதும் எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, ஆனாலும் அந்த பனியில அந்த ஸ்னோல வந்து முழங்கால் போட்டு கையை உயர்த்தி கர்த்தரை துதிச்சு கொண்டு இருக்காங்க. That is should be the attitude. இந்த உலகத்துல என்னதான் நடந்தாலும், பேண்டமிக் வந்தாலும், வார்ஸ் வந்தாலும், அந்த தெய்வீக சமாதானம் நம்ம கூட இருக்கும். God will lead us in peace and so it is up to us to live in peace. சமாதானத்தை தருகிறேன்னு சொல்றாரு. நம்ம வந்து அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு அந்த சமாதானத்தோட இந்த உலகத்துல இருக்க எவ்வளவு டர்மாயில்ஸ் இருக்கலாம், ஆனாலும் அந்த சமாதானத்தோடு நம்ம இருக்கணும். Hallelujah. So thank you Anna for that wonderful word. இப்போ வந்து என்னுடைய தந்தை டாக்டர் கிளிஃபர்ட் குமார், he is going to take over and share. So over to you, Dad. ரட்சகனாம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் சமாதானம் நிறைந்த நாமத்தில் கேட்கின்ற யாவரையும் மீண்டும் வாழ்த்துகிறேன். நம்முடைய இயேசு ஜீவிக்கின்றார், அதில் பிள்ளைங்களாலும் இன்னும் ஜீவிக்கின்றோம். கர்த்தருக்கு கிருபை. மீண்டுமாக ஜூமுக்கு வருகிறோம். ஜூம்ல வந்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காலை செய்திருக்கிறார், பெரிய காலை செய்து கொண்டிருக்கிறார். கோவிட், ஒமேக்ரான்னாக, global warming, the disasters, floods, and storms of due to global warming, so many places have been destroyed. So many things happened. Now, the thing that we're watching is Ukraine crisis. Ukraine, if someone is going to play with the nuclear weapons, doomed. Hitler doesn't start from now. He had airplanes with him, bombers. It's going to be the time of Third World War. The whole world is nervous. Everybody has got a weapon, and everybody got the nuclear power. And if they use it, a nuclear weapon, in the world, they got weapons. Poor people have got only one word to destroy. And although we must understand, all these things are satanic. He's very active, Satan. Revelation chapter 12. Finding that he's got but a short one, got great anger and commitment.
மிகுந்த கோபம் கொண்டு நம்முடைய மத்தியில் இறப்பினால ஒரு ஆபத்து ஒரு சொல்ல கேட்ட காத்திருக்கிறோம். அதனால கண்டு பிள்ளைகள் பிள்ளை இருக்கு. சில வசனங்களை சொல்ல போகிறேன். நான் கடந்த நாட்களில் ஐ பீன் ப்ரீச்சிங் அபவுட் த ஜேர்னிஸ் ஆஃப் பால். பரிசுத்தவான்கள் ஊழியக்காரிய ஜேர்னிஸ் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். அந்த ஜேர்னிஸ் பற்றி பேசும்போது கண்டினியூ திஸ் ஜேர்னிஸ் திஸ் வே. அந்த ஜேர்னிஸ்ல பிரயாணங்களை பார்க்க போறோம். நம்ம இருக்கிறது பிரயாணம் தானே இல்லையா? ரன்னிங் அரவுண்ட். அந்த பிரயாணங்களில் தொடர்ந்து பார்க்க போறேன். இப்போ வசனத்தை வாசிக்கிறேன். மார்க் சாப்டர் 16 verse 15. மார்க் சுவிசேஷம் 16:15 இருக்கு இல்லையா? 19. ஆதலால் மார்க் 16:19 ஆகிய நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியில சீஷராக்கி பிதாகுமார் பரிசுத்த நாமத்தினாலே அவரை ஞானஸ்நானம் கொடுத்து the next turn நான் கட்டி ஆவியும் செய்யுங்க சொல்லி ஒரு கொடுக்குறாரு. அதுக்கு முன்னே வரும்போது 18th வேர்ட்ல the Lord gives you something. அப்போ இயேசு சமயம் நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படும். ஆக நீங்கள் புறப்பட்டு போய் go into the entire world and make people your disciples. நல்ல கவனம். It's a journey. நீங்கள் புறப்பட்டு போய் இந்த NKJV will be this way. Go into the end of the world and preach the gospel. So the Lord started, when he left this world, he started asking people to go. போங்க போங்க போங்க. எல்லாம் கேட்பாங்க, ஏன் நீங்க இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் போயிட்டு கிறிஸ்தவங்க ஏன் சும்மா இருக்கீங்க? எங்க ஆர்டர் கொடுத்து கட்ட நீங்கள் உலகம் புறப்பட்டு உலகம் எங்க போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். அதுதான் மார்க் சுவிசேஷம் 16 சொல்லு 15. உலகம் போய் நீங்கள் புறப்பட்டு go unto the end of the world and preach the gospel. அதான் நாங்கள் செய்யறோம். அதனால இது கட்டல. லைஃப் இஸ் ஜேர்னி. அதனால இன்னைக்கு நான் எடுக்கிற ஜேர்னி the journeys of in the book of Genesis. ஆதியாகமத்தில் சில பிரயாணிகளை பார்க்க போறேன். அதுக்கு மேலே நான் பாடத்தை கூட செய்து my throat's not all right, but still I'm going to try to sing. உலகம் முழுவதும் போங்கள் சுவிசேஷகர்கள். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டல் அப்படி என் பாட்டில் இது ஜெயபெற்ற பாடல். எங்களோட பாடு சிங் இட். உலகம் முழுவதும் போங்கள் சுவிசேஷங்கள். உலகம் முழுவதும் போங்கள் சுவிசேஷம் உலகம் முழுவதும் போங்கள் சுவிசேஷம் கூற. Join me Bernard there. அகலேன் ஒரு போதும் உங்களை விட்டு அருளித வாக்கிதுவே. உலகம் முழுவதும் போங்கள் சுவிசேஷம் கூற. உலகம் முழுவதும் போங்கள் சுவிசேஷம் கூற. காலம் கொடியதென்றறிவீர் கற்பனை கொடுத்தவர் தந்திடுவார். காலம் கொடியதென்றறிவீர் கற்பனை கொடுத்தவர் தந்திடுவார். கல்மனம் கரைத்திட கர்த்தரின் பாதம். கல்மனம் கரைத்திட கர்த்தரின் பாதம் கண்ணீரால் கழுவிடுவீர். உலகம் முழுவதும் போங்கள் சுவிசேஷம் கூற. உலகம் முழுவதும் போங்கள் சுவிசேஷம் கூற. பொன்னும் பொருளும் தேடாமலே உள்ளம் நலிந்தோரை தேடிடுவோம். பொன்னும் பொருளும் தேடாமலே உள்ளம் நலிந்தோரை தேடிடுவோம். எல்லையில்லா அன்பின் வடிவம். எல்லையில்லா அன்பின் வடிவம் இயேசுவை தேடிடுவோம். உலகம் முழுவதும் போங்கள் சுவிசேஷம் கூற. உலகம் முழுவதும் போங்கள் சுவிசேஷம் கூற. Go unto the end of the world and preach the gospel. நீங்கள் புறப்பட்டு உலகெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். இதான்
ஏன் கிறிஸ்தவம் அலையிறாங்க? Why do people go all the disciples went all over? இந்தியாவுக்கு சோமா இருந்தாரு. when you look at the சைனா வரைக்கும் போயிருக்காங்க. அப்போ இது ஒரு கட்டளை. இந்த கட்டையை மிஷினரி செய்தாங்க, தேசத்துக்கு போனாங்க. அது எல்லாருமே அடிப்படையில் ஒரு சில ஜேர்னி சொல்லி போனாங்க. பைபிளில் முதல் ஜேர்னி எடுக்கிறது God commanded a journey. ஆதாம் ஏவாளை வெளியே துவச்சிட்டார். It was not a journey, they were driven out. வெளியே துவத்தின பிறகு ஒரு ஜேர்னியை கொடுத்தாரு. ஆதியாகமம் Genesis chapter 12 verse let me see, Genesis chapter 12 verse right 1 and 2. கர்த்தர் ஆபிரகாம் நோக்கி, நல்ல கவனிங்க, the first thing the Lord commanded to leave. The Christianity leave. பாடம் விட்டு விடணும், அறியாம விடணும், குழப்பத்தை விடணும், நம்ம பழைய பார்க்கணும். லீவ். ஆபிரகாம் தெரா கூட இருந்தான். தெராக்கு விக்கிர ஆரம்பினேன். அந்த தேசம் இருந்தது, நதி கடந்து வரணும். இல்லாட்டி லீவ். The Christianity says leave something. நீங்கள் கர்த்தர் ஆபிரகாம் நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்க தேசம். Many of you, many places, and so many will be listening. Not only states, from England, and so many people, India, எல்லாம் பாருங்க, நான் உனக்கு காண்பிக்க தேசம். நமக்கு காண்பிக்க தேசம் போது we think நீ just not got a phone call. யாரோ ஒருத்தர், don't resign your job here, I will send you to England சொல்லி ஐடி ஃபீல்டு யாருக்கோ சொன்னாங்க சொல்லி நாங்கள் போகிறதா போகக்கூடாது என்கிட்ட கேட்டாங்க. ஃபேமிலி விசா கொடுக்குன்னு சொல்லி கோ. எங்கே போனால் நான் காண்பித்தார். நான் காண்பிக்க தேசம் போது கர்த்தர் அவனுக்கு லீட் பண்ண பேர் தான். அவன் காண்பிக்க தேசம் இன்ப காணம் தான், கிங்டம் ஆஃப் காட். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிரித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆண்டு முதல் போ சொன்னாரு. ஆபிரகாம் புறப்பட்டு போனான். ஆதியாகமம் 12:4 Genesis chapter 12 verse 4. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரம்பித்து புறப்பட்ட போது 75 வயதான. புறப்பட்டு போனான். என் அருமையான பிள்ளை, இந்த ஜேர்னியில முதல் நம்ம பார்த்தோம். கர்த்தர் சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். புறப்பட்டு போகும்போது அவன் போனது the journeys that we take after when the Lord tells we have to obey it. புறப்பட்டு போனான். 16 இன்னொரு ஜேர்னி சொல்ல. இந்த ஜேர்னி was not a planned journey, it was an escape பண்ணான். ஆகாருடைய ஜேர்னி. she had to escape. அவருடைய சாராயில அங்க ஆபிரகாம், his name was Abraham, not Abraham. சாராய் அடிமை பெண்ணாகிய ஆகார் she conceived. ஆகார் சொன்னான், கர்த்தர் 15 அதிகாரத்தை பெரிய ஜாதியாக்குன்னு சொல்லியிருந்தாலும் during the delay Sarah gave Hagar to conceive a child. Pregnant ஆயிட்டா, பெருமை வந்துருச்சு, ஓடுறா. இந்த ஜேர்னி பார்க்கணும். I'm reading it this way. அவ போகும்போது தேவதூதன் சந்திக்கிறான். Sarah was running away from her mistress. போகும்போது 16:7 வரைக்கும் கர்த்தருடைய தூதனானவன் வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றினை கண்டு. See, then you're a person in the God's plan. Where she came to God's family, she had the family of Abraham and Sarai. அந்த வீட்டுக்கு வந்துட்டார். God plan நிற்கிறார். When she is running away, God is watching. கேட்டுக்கொண்டு ஊழியர் சொல்றேன். நம்ம சில நேரத்தில் தப்பு பண்ணுவோம், தீமை பண்ணிவிடுவோம். பண்ணும்போது God is watching. I want you to correct you. எனக்கு நான் தெரிஞ்சிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். நல்லா இருந்து உழித்திருந்தேன் கூட. நான் சில இடத்துல போகும்போது only today let's be worldly வாங்க.
when he drinks the wine vechita, well, let's turn to be a little worldly. And God was watching. And தேவதூதன் கேட்கிறான், சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டான். அவன் தெரியாதா? Does not God know where you are moving and where you are coming? எங்கிருந்து வருகிறாய், எங்கே போய் வருகிறாய்? அவர் சொல்ற, நான் நாச்சியார் வீட்டிலிருந்து ஓடி போகிறேன். Now he gives her a journey. The journey என்ன நல்லா கவனிங்க. அப்போது 10:16 அப்ப கர்த்தர் தூதனானவர், நீ நாச்சியார் வீட்டுக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு. அவள் கையின் கீழ் go back to your mistress and be there. அவள் கையின் கீழே அடங்கியிரு. நல்லா கவனிக்கணும், அடங்கியிரு. இதை சொல்லும்போது நான் அதுக்கு இடையில ஒரு கேப் எடுக்கிறேன். ஆதியா 19:14 Genesis chapter 19:17. சோதம் கோமராவை கர்த்தர் அழிக்கிறார். அழிக்கும் போது he wants to destroy, but he gave a choice to Lot. லோத்துக்கோ அவன் மனைவிக்கோ பிள்ளைங்களுக்கு சாய்ஸ் கொடுக்குறாரு. இப்போ அங்கே தேவத்தை கேட்குறான். லோத்தை பார்த்து இன்னும் யார் இருக்கிறாங்க? அவன் மருமகனும் இருந்தாங்க. ஒரு சாய்ஸ். அப்போ ஒரு ஜேர்னி கொடுக்குறான். அந்த ஜேர்னியில் நீ இந்த மலைக்கு ஓடிப்போ. God gives you a direction for travel. மலைக்கு ஓடிப்போ. மலை கொஞ்சம் கவனிக்கணும். When God tells you go here, மலைக்கு ஓடிப்போன்னு சொல்லும்போது மலைக்கு சொல்றான். தேவத்தை பார்த்து மலைக்கு ஓடிப்போனா நான் செத்து போயிடுவேன். இந்த ஊர் இருக்குதே அங்க போயிடாது, கிட்ட இருக்குது. இட்ஸ் மோர் கம்ஃபர்டபுள். தேவ செத்துனா இல்லாத படிக்கு அந்த ஊர்ல போய் நின்னா என்னது போகும்போது பின்னாலேயே வந்தான். சோதகுமாரா எரியுது. She turned back to look at him and she became a pillar of salt. உப்பு தூணா மாட்டார். தேவப்படியில when God gives you direction, you will have to go. இது ஒரு முக்கியமான காரியம். இதுக்கடையில சாராவுடைய ஸ்டோரி வரப்போறேன். ஆகாருடைய ஸ்டோரி வரப்போறேன். ஆகார் கீழ்படிஞ்சா, அதே மாதிரி போனா குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்த பிறகு கர்த்தர் சாராளுக்கு குழந்தை கொடுத்தாரு. பேரை மாத்திட்டாரு. சாராளுக்கு குழந்தை கொடுத்தாரு. குழந்தை வந்த உடனே Sarah, now her name has been changed to Sarah, and she had been trying to ill-treat Hagar. இஸ்மாயில் இந்த பையனை டீஸ் பண்ணான். ஈசாக்க அதனால வெளியே போகணும்னு சொல்லி தோத்துறாங்க. இந்த ஜனவரி சேட் ஜேர்னி. இந்த சேட் ஜேர்னியில் நம்ம பார்க்கும்போது ஆதியம் 21:8 பார்க்கும்போது ஆபிரகாமை அனுப்புறான். Abraham himself sends Hagar out. Sometimes நம்ம குரூப்லயே இருக்கும்போது கர்த்தர் சில காரியம் செய்வார். இந்த ஜேர்னி 21:14 ஜெனிசிஸ். ஆபிரகாம் அதிகாலை எழுந்து அப்பத்தி ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். நான் பேசும்போது பிள்ளைன்னு சொல்வது, all of you will be imagining that Ismail was a small boy. Remember, பண்ணி பாருங்க. அந்த டைம்ல ஈசாக்கு 14 years போது வரும். இவனுக்கு அது about 18-year-old boy Ismail. போறாங்க. This journey was in the desert. சில வாழ்க்கையில சில பிரயாணங்கள் வனாந்தரமா இருக்கும். சில you will feel it's a tragedy striking you. But then when God's plan is there, என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி. நான் இந்த எல்ஜிடி ப்ராப்ளம் வந்து சிலான்லேருந்து நாங்கள் நிறைய பேருக்கு ஜெபிச்சோம். I've been very close with some of the people who were thrown out into India. அந்த நேரத்தில் அநேகத்தை காலத்தை தூக்கி போட்டாரு. யூரோப் முழுவதும் போனாங்க, அமெரிக்காவுக்கு வந்தாங்க. இன்னைக்கு போனவங்க many of them started churches there. Am I right? இல்லையா? கலைஞ்சு ஓடின நான் கனடாவில் பார்த்தேன், அமெரிக்கா பார்த்து, யூரோப் பார்த்து கலைஞ்சு ஓடினவங்க. அது எல்லாமே many of them got converted. எத்தனை பேர் சர்ச் யூரோப்பில் எல்லா சர்ச்சும் சில தமிழ் சர்ச் கூட
சில people தான் செய்யறாங்க. அதனால அருமையான தேவப்பிள்ளை வனாந்தத்துக்கு வந்தாங்க. இந்த வனாந்தம் இருக்கும்போது இப்ப தண்ணி தீர்ந்து போச்சு, எல்லாமே போயிடுச்சு. தண்ணி தீர்ந்த பிறகு பிள்ளை 18 வயசு பையன் சாக போறான். ஆகார் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஒரு 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 காரியம் சொல்றேன். ஏன் ஆகாருக்கு ஸ்ட்ரென்த் இருந்துச்சு? அவர் வயசு கூடாச்சு. யங் பாய் he was dying. நல்லா கவனிக்கலாம். ஆகர் had an encounter with angels. ஆகருக்கு தேவதூதனோடு என்கவுண்டர் கிடைச்சது. எங்கேருந்து ஒரு எங்க போய் கேட்டா, இப்ப அடங்கிருச்சோன்னா அந்த காலத்துக்கு தேவதூதன் சொல்லும்போது ஜீசஸ் கிடைத்தாது. அடங்கிருந்தா இஃப் யூ சீன் an angel, ராத்திரி ஜாமுனுக்கு எங்களுக்கு ராத்திரி இந்தியாவில் முக்கிய வேற டைம் தேவதூதரை பார்க்கறதுக்கு ப்ரே. Blessed are pure in heart, for they shall see God. இது சுத்தமுள்ள பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார் இருக்கிறதெல்லாம் ஜெபிங்க. தேவதூதரை பார்த்துவேன் சொல்ற, நான் பிள்ளை சாடு பார்க்க மாட்டேன்னு சொல்லி சத்தமிட்டு அழுதாள். என்ன சத்தம் அழுதுப்பா? நான் நான் இமேஜின் பண்ணேன். வாட் would have been a tears. ஆபிரகாம் தேவனே, நீ தானே என்னை அடிமை கொண்டாங்க, நான் ஸ்லேவு. அவருக்கு பஞ்சாயத்தை போனா போயிட்டேன், நான் மாட்டிட்டேன், நீ தானே வீட்டில் இருந்தேன். அந்த ஆபிரகாம் நீ பேசினியாம, நீ சாராருக்கு குழந்தை கொடுத்திய, என்னை இப்ப துரத்திட்டிய, நான் தனியா இருக்கிறேன். தயவுசெய்து சொல்றேன், எந்த டெஸ்பரேட் சிச்சுவேஷன் வந்தாலும் கம்ப்ளைண்ட் டு ஜீசஸ். ஒய் லார்ட், ஒய் ஆம் இன் திஸ் சிச்சுவேஷன்? ஏன் கஷ்டம், ஏன் உபத்திரம், என்ன ஏன் நடந்தது? இல்லை கம்ப்ளைண்ட் சொல்லுங்க. எனக்கு ஒரு உபதேசம் தெரியும், திருக்கோவில் அவ பிரசங்கம் பண்ணாரு. ஏசுநாதர் கிராமத்தில் போய் ஏசுநாதர் இப்ப நான் சாப்பிடாம வந்துட்டேனே, இப்ப என்ன பண்றதுன்னு கேட்பாரு. இப்ப இந்த சபையை புரிஞ்சவங்க உபதேச சாப்பிடாதுன்னு சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க. அவர் அப்படிதான் சொன்னாரு. பிள்ளை சாகுறே நான் பார்க்கணும்னு சொல்லி அம்பு பாயை தூரத்து உட்காந்துட்டு அழுதாள். cry sometimes and pray. அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். Blessed be the Lord God. அது அம்மா அழுகுறா, கர்த்தர் பிள்ளையின் சத்தம் கேட்கிறார். God had a plan. இஸ்மாயில் வச்சு ஒரு சந்ததியை உருவாக்கணும். பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். பெற்றோரே, ரைட் now having நான் ஒரு ஃபேமிலி கேட்பீங்க. இத்தாலிக்கு பிள்ளை அனுப்பிச்சு படிக்க வச்சுட்டு சரியா வரல, இந்தியாவில் வந்து சரியா வரலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றீங்க. சில பையன் சரியில்லையான்றீங்க. வை? யூ ஆர் நாட் ப்ரேயிங், யூ ஆர் நாட் டைரக்டிங். ஆகிய நேரமா தேவப்படியில இங்க பாக்குறோம், தள்ளி விட்டதை பாக்குறோம் இல்லையா? அதனால தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவத்தை வார்த்தை ஆகரை நோக்கி, ஆகரே உனக்கு என்ன சம்பித்தது? பயப்படாது, பிள்ளை இருக்கிறது தேவன் சத்தத்துக்கு. நீ அழுத பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அவன் தண்ணியில தண்ணி அழுதான் சொல்லி எழுந்து பிள்ளை எடுத்துக்கொண்டு அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். கேட்டுக்கொண்ட அருமையான தேவப்படையில இந்த செஞ்சு வரும்போது I would like some of you, if you can, anybody can come on prayer. ஆண்டவரே, எங்களுக்கும் எங்கள் குடும்பம் எங்கள் பிள்ளைகளையும் பாதுகாத்துக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி யாராவது ஜெபிக்கீங்க. அதாவது சமௌண்ட் ப்ரே, ஒரு ஜெபம் பண்ணுங்க. நான் தொடர்ந்து அப்படி வரேன். ஆண்டவரே, நகமே இருக்கலையா? ஜெபம் பண்ணுவியா? நகமே குடம்பாக்கம் நீ இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நீ இப்ப ஜெபம் பண்ணு, பிள்ளைங்களுக்காக ஜெபி, சின்ன ஜெபம் பண்ண கத்து. உனக்கு ஒரு பிள்ளை தான் இருக்குது. எல்லா குழந்தைங்களுக்காக, எல்லா தாய்மாருக்காக, எல்லா தகப்பன்மாருக்காக, இன்னைக்கு பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்களாம் எனக்கு நேற்று ஒரு டீச்சர் சொல்றாரு, எனக்கு +1 +2 படிக்கிற பசங்க ட்ரக் அடிக்டா இருக்காங்க எங்க ஸ்கூல்ல சொல்லுகிறார். அதனால பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியாக யாராவது I got someone to pray for children. ஜெபிக்கிறீங்களா? Come on the screen. I'm giving a gap. Someone to pray. அன்பின் ஆண்டவரே, அப்பா, உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால வருகிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் பொதுக்கப்பட்டிருக்கிறார்கள். சமாதானம் பெரிதா இருக்கும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் உம்முடைய ஞானத்துல வளரட்டும். ஆண்டவரே, சாமுவேலை நீர் அழைத்து ஞானத்தை போதித்தது போல ஒவ்வொரு பிள்ளையும் நீர் அழைத்து போதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளையும் உமக்கு
உம்முடைய கடைசி கால ஆண்டவரே, கடைசி காலத்துல உமக்கு யுத்த வீரர்களாய் நிற்கவும் ஆண்டவரே, ஜப வீரர்களாய் நிற்கவும் கிருபை கொடுங்கப்பா. பிள்ளைகள் தானியேல், யோசேப்பு, ரூத், எஸ்தரை போல வளரவும் கிருபை கொடுங்க. சாத்தான் எந்த விதத்திலும் எந்த பிள்ளையும் தொடாதவாறு வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய ஞானத்துல பிள்ளைகள் சிறந்து விளங்கட்டும். சாலமோனை போல ஞானத்துல சிறந்து விளங்க கொடுங்க. இயேசுல ஆண்டவரே, எல்லா விக்னங்களுக்கும் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் செய்வாராக. நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும், நம்முடைய குழந்தைகள், பேரப்பிள்ளை எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்ப அடுத்த ஜானிக்கு பார்ப்பேன். ஈசாக்குடைய பிரயாணம். ஈசாக் பிரயாணம் இது நான் கேட்பது அப்படியே கார்டேட் பண்ணிட்டு போங்க. என்னால காணி 26 அதிகாரம் 1-2 வருஷம் 26 1-2 1-3 வாசம். ஆபிரகாம் நாட்டுக்கு உண்டான பஞ்சத்தை இல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்துக்கு உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகி அபிமேலத்தில் கேராருக்கு போனான். இப்ப ஆபிரகாம் ஸ்டோரி எப்படியே போயிட்டு இருக்குது. ஈசாக்கு வந்தான். ஆபிரகாம் குமார் அந்த பக்கம் இஸ்மாயில். இப்ப ஈசாக்கு அவன் பிளான் பண்ணான். இந்த அபிமேலக்கு கேராரு ராஜி போனான். அவன் புறப்படான். ஜெபமானு இல்லை தெரியல. பட் காட் இஸ் வாட்சிங். ரட்சிப்ப மகளே, மகனே, பிள்ளைகளே, பெரியவங்களே, எப்பயாரு என்ன செய்தால் ஆண்டு பார்த்துப்பார். என்ன செய்ய பார்த்துப்பார். கத்தோட தூரம் போயிட்டு ஒரு மகனை பற்றி ஒரு தாய் பேசினார். பெரிய ஃபேமிலி. நான் சொன்னேன், அம்மா அவன் எவ்வளோ ரிச்சா இருந்தான், எப்படி ரிச்சா இருந்தான். ரிச்சா இருக்கும்போது சர்ச்சை மறந்தான். அவன் சர்ச்சைக்கு வர்றதில்லை. லக்ஸுரியில் அவன் நின்னான். அந்த நாள் கத்தரை விட்டானம்மா. ஆனாலும் கத்தரை கைவிட மாட்டேன் சொல்லி அவன் ஜெபம் தான் இங்கே வந்திருக்கிறேன். அதே இப்படி கத்தரை பார்த்தேன். கத்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாம நான் உனக்கு சொல்லும் தேசத்துக்கு போ. எப்படின்னா சொன்ன முதல்ல ஆபிரகாமுக்கு அது மாதிரி ஒன்று, எகிப்துக்கு போகாம நீ போகாம நான் சொல்லும் தேசத்தில் குடியிருக்கேன். இந்த தேசத்தில் வாசம் பண்ணி நான் உன்னோடு கூடியிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு உண்டாகும் சந்ததியும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனார் ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். Abraham obeyed me because Abraham obeyed me. I blessed him. Now you, Isaac, you will also obey me. அதை காட்டுக்கு நான் உண்டாதாக ஆண்டவர் பிள்ளைகளை கருத்தை சொல்லும்போது கீழ்ப்படினோம். எதை செய்யணும், எதை செய்யக்கூட சொல்லி நான் பார்க்கிறோம் இல்லையா. கருத்து அதனால பாதாமரம் விட்டு அவங்க என்னன்னா இதை கருத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். கீழ்ப்படியும் போது கருத்தை செய்ய நன்மையை பார்க்கணும். அப்படி ஆதி 28:12-13 பார்ப்பாரு. இப்போ இது இப்போ யாக்கோபு வருகிறேன். யாக்கோபு தாய் தன் பார்த்து சொன்னாங்க, நீ பாதாமரமுக்கு போய் அந்த தேசத்தை பெண் கொண்டு வா. அந்த தேசத்தை பெண் எடுத்துக்கோ. இந்த தேசத்தை பெண் எடுக்கக்கூடாது. அருமையா இருக்குது. நான் நிறைய காரியங்கள் பார்த்துருக்கேன். யாக்கோபு ஈசாக் சொல்றான், நீ யாக்கோபு ஏமாத்தான். அப்ப அண்ணனை ஏமாத்தி சேஷபாத் வாங்கிட்டான். அப்பா ஏமாத்தி நான் தான் யாக்கோபு, நான் தான் ஈசான்னு சொல்லி ஏமாத்தான். எல்லாத்தையும் செய்தான். அவனுக்கு கருத்து இறங்க மாட்டான். அவன் சொன்ன சொல்லி நீ போய் நம்முடைய ஜாதியில போய் நம்முடைய தேசத்துல போய் ஒரு பெண் கொள்ளுன்னு சொன்னாங்க. இவன் இப்ப போட்டு போறான். இப்ப போட்டு போகும்போது போட்டு போன வாசிக்கிறோம் 1-2 வருஷத்துல போகும்போது அவன் கர்த்தர் அவருக்கு அது 28:1-2 வாசிக்கிறேன். 28:1 நினைக்கிறேன். கர்த்தருக்கு மகிமையுண்டாதாக. அப்படி தேவன் நம்மளுடைய பேசணும். இந்த அன்போடு வச்சுங்க. 21 ஈசாக்கை யாக்கோபை அழைத்து அவன் ஆசிரியத்து நீ கானானுடைய குமாரத்தில் பெண் கொண்டு சொல்றாங்க. அங்க போன பிறகு தேவப்பள்ளியில கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறத நம்ம வாசிக்கிறோம். இப்ப அந்த ஆசிரியத்துல இப்படி 12-13 அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான்.
அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தாப்பனாக ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கு தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்க பூமியில் நீ உன் தங்கிக்கு இடத்தையும் உனக்கு தருவேன்னு சொல்லி பேசிட்டார். பேசின உடனே இவன் பார்க்க, இது தேவனுடைய ஸ்தலம், இது தேவன் இருக்கிற ஸ்தலம். தேவன் ஸ்தலம் பயந்துட்டான், இது கர்த்தருக்கு ஸ்தலமாச்சு, இந்த இடத்துல நான் எப்படி இருக்க முடிச்சுன்னு அவன் பயந்தான். இது கர்த்தர் இருக்கிற ஸ்தலம் சொல்லி அவன் பயப்படுறான். ஆகிய கர்த்தர் அங்கே அவனுக்கு தரிசனமாகிறார், கருமைமடாகிறார். அவன் போனா, யாக்கோபு போனா, அவன் மாமா அவனுக்கு பொண்ணு கொடுத்தாங்க, 2 கல்யாணம் பண்ணா, குழந்தை குட்டி ஆகி போச்சு, எல்லாம் முடிச்சு போச்சு. இப்ப திரும்பி வரான். அவன் திரும்பி வர்றத கொஞ்சம் வாசிக்க போறான். 32 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம், 32 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம், 32 1 and 2. வாசிப்போம். யாக்கோபை பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதன் அவனை சந்தித்தார்கள். வந்துட்டு இருக்கான், தேவதூதன் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபை கண்டபோது இது தேவனுடைய சேனைன்னு சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாஹீம் பெயரிட்டான். மக்னாஹீம், where the angels are there, தேவதூதர் இருக்க வீடு, இது மக்னாஹீம்னு சொல்லி பெயரிட்டான். கர்த்தருக்கு மக்னாஹீம் பெயரிட்டான். பெயரிட்ட இடத்துல கர்த்தருக்கு செய்த ஒரு அருமையான காரியம். இப்போ அவன் பிரயாணம் பண்ணி வரான். பிரயாணம் பண்ணி வரும்போது மறுபடியும் கர்த்தர் அவர் சந்திக்கிறாரு. 35 அதிகாரம் 1 வசனம், 35 1 வசனம். God meets him again. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தல் போனி, நீ வரும்போது ஒரு பொருத்தம் பண்ண பெத்தல்ல நீ படுத்து இந்த கல் எடுத்து அதை தூணா நிறுத்தி அது மாதிரி எண்ணெய் வார்த்தி அதை சேர்த்து நான் திரும்பி உயிரோடு வருவேன், இது கர்த்தருடைய ஸ்தலம் அதுக்கு பெத்தேல் பேர் கொடுத்தியே. இப்ப நீ திரும்பி போகும்போது அந்த இடத்துல நீ நாட் திங்கிங் ஆஃப் இட், இந்த இடத்துல நீ நினைக்கிறிய திரும்பி போ. சில நேரத்தை பொருத்தம் பண்ணியிருப்போம், மறந்துடுவோம். நானே நிறைய பொருத்தம் பண்ணிப்பேன், மறந்துடுவேன். காட் வில் ரிமைன், மறந்தே போயிடுவேன். கர்த்தர் சொல்லு, இதெல்லாம் பொருத்தனை பண்ணிட்டு போச்சு உட்காந்துருக்கு செய்யுறாரு, ஓடுவேன். இப்போ கர்த்தர் செய்கிறார். பற்றி அங்கே குடியிருந்து இவன் சகோதரராக ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அந்த பலிபடத்தை உண்டாக்கியது, பலிபடத்தை உண்டாக்கினார், பலிபடம் உண்டாக்கணும். இப்போ இவன் போனோம், பலிபடம் உண்டாக்கணும். நான் ஏற்கனவே செய்தி சொன்னேன், ஒரு பலிபடம் உண்டாக்கணும். If you want to build a house for God, if your house has to turn to be a tabernacle for the Lord, நம்மகிட்ட இருக்கு எல்லாத்தையும் எடுத்து போடணும். அங்கே பஞ்சாயத்துலாம் கேட்குறான், உங்களுக்கு அந்நிய தேவர்கள் எடுத்து போடுங்க. அந்நிய தேவன் அவங்க மாமா ரப காலம் சகோதரியும் தூக்கிட்டு வந்துட்டாங்க இல்லையா, தூக்கிட்டு வந்துட்டாங்க. அந்நிய தேவரை எடுத்து போடுறது இல்லையாலும் பண்ணிட்டாங்க. அந்நிய எடுத்து போட்டு உங்களுக்கு கருத்துக்கு பிரிமத காரியம் எடுத்து போடுங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க. எடுத்து போட்டு கருவாரி மாத்திட்டு புதைச்சாங்க. புதைச்ச பிறகு இவங்க போட்டு போனாங்க. இப்போது கர்த்தர் பேசுற 15 வசனம், இப்போது உன் பேரை மாத்திர, இப்போது பேர் யாக்கோபு, யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் உன் பேர் இஸ்ரேல் எனப்படும். ஏன்னா 32 அதிகாரத்துல யாக்கோபு தேவனோடு போராடி ஜெயிச்சான்னு சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா. 32 அதிகாரம் போகும்போது அந்த ஜெயிச்சா அதையும் வாசித்துறேன். 32 அதிகாரத்துல 20 Genesis chapter 32 verse 26 and 27. அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதுக்கு அவன், நீர் என்னை ஆசீர்வாதத்தோடைய உம்மை போக வேண்டும். Sometimes when you pray, ask the Lord, demand the Lord to bless you. Say, Lord, you will not do the blessings for you. நீ செய்தான் ஆகணும். அதனால அங்க நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றான். அதுக்காக நீர் என்னை ஆசிரியத்துடைய போக விடு என்றான். அவர் உன் பேர் என்ன சொல்லி அங்க பேரை மாத்துறாங்க. உன் பேர் என்ன, நான் சொல்லி உங்களுக்குதான் தெரியுமா சரி, உன் பேர் நான் வாய்ப்பு சொன்னேன். அது யாக்கோபு இஸ்ரவேல் மாத்தினார். அந்த பேரை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணார். 35 அதிகாரத்தை கன்ஃபார்ம் பண்ணி
உன் பேர் இனி யாக்கோபு இருக்காது, இஸ்ரவேல் உனக்கு பேர் வழங்கும். அருமையான தேவப்பிள்ளையிலே ஞாபகத்துக் கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறான். இந்த ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது அநேக நன்மைகள் உண்டு. ஈசாக்கு அவன் வாழ்க்கையிலும் அவன் பிரயாணங்கள்ல ஈசாக்கு பிரயாணம் போகும்போது அவன் துறை வெட்டும்போது எடுத்துட்டாங்க, அவன் கிணறு வெட்டும்போது எடுத்தாங்க. அத்தனை பேரோட அவன் யுத்தம் பண்ணி ஜெயிச்சான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதும். அதனால நம்ம பார்த்து இந்த பிரயாணங்களை பார்த்து கொண்டிருக்கோம். இன்னும் ஒரு 2 பிரயாணங்கள் பார்த்து முடிக்கிறேன். இந்த பிரயாணங்கள்ல இப்போ யோசேப்புடைய பிரயாணத்துக்கு வரப்பாரு. எல்லாருக்கும் தெரியும் யோசேப்பு சரித்திரம். யோசேப்பு 1 minute சின்ன சாரி கத்துக்கு மைவிடாவதாக. இப்ப யோசேப்பு பார்க்க போறோம். யோசேப்பு எப்படி போனா தெரியும், எகிப்து போன எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இப்படி வாசிக்கிறோம். அது 37:1-2 Genesis chapter 37 verse 1 and 2. Genesis 37 verse 1 and 2. I'm sorry. Joseph, yeah? Not Genesis, not 1 and 2. Joseph, விற்கப்பட்டான் வரும் பாருங்க. 39. I'm sorry. Genesis chapter 39 verse 1 and 2. Genesis 39 1 and 2. நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். இது இந்த ஜேர்னி யோசேப்புடைய ஜேர்னி. இந்த ஜேர்னி ஒரு பெரிய பெயின்ஃபுல் ஜேர்னி, ஒரு வேதனையான ஜேர்னி. எல்லாருக்கும் தெரியும், சரித்திரம் தெரியும். பிள்ளைங்க தூக்கி அவனோட சகோதரருக்கு அவனை கொள்றது ட்ரை பண்ணாங்க, தூக்கி பாடங்கத்தை போட்டாங்க. அதில் ஒருத்தன் கெஞ்சலாம், இது எகிப்தியர் வராங்களே அவனுடைய வித்துறான்னு சொல்லி எகிப்து வியாபாரி வித்துட்டாங்க. இப்போ அவன் ஜேர்னி ஸ்டார்ட்ஸ் ஈஜிப்ட். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய மனுஷனா இருந்தா கர்த்தர் காரியமா இருந்து the Lord chooses you, there's something so blessing in it. யோசேப்பு எகிப்து கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதான தலைவர்களுக்கு அதிபதியாக போத்திபார் எனும் எகிப்து தேசத்தான் அவனை அவிடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மாயில் திரு விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரியத்தான் இருந்தான். அந்த எகிப்தியனாகிய தன் எஜமானுக்கு வீட்டிருந்தான். நல்லா கவனிக்கணும். எகிப்து அடிமையா வைத்தாங்க. அடிமையா போறான். அடிமையா போனவனோடு கர்த்தர் இருந்தார். மகனே மகளே பிள்ளைகளை தாப்பன தாயே, அவர் காட் பண்ணி எனி மெஸ், அவர் காட் பண்ணி எனி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், வியாதியா உபத்திரமா தீமையா எதாவது சிக்கிருக்குமா, அந்த சிச்சுவேஷன் கர்த்தர் நம்ம இருக்கிறார். அப்படி சூழ்நிலையும் கர்த்தர் நம்ம இருக்கிறார். கர்த்தர் அவனுடைய இருந்தார். நமக்கு சரித்திரம் எல்லாம் தெரியும். சரிச்சா அவன் போத்திபார் வீட்டுல இருந்து ஜெயிலுக்கு போறான். ஜெயிலும் கர்த்தர் அவனோடு இருந்தார். இந்த ஜெயிலும் கர்த்தர் உயர்த்தினார். யோசேப்பு சரித்திரம் இது பழைய ஏற்பாடு இதுதான் ஒரு உண்மையான காரியம். ஆகியது எப்படியே இந்த ஜேர்னிஸ் நான் பார்க்கிறோம். இப்படி வாழ்க்கை பிரயாணம் ஓடிக்கொண்டிருக்கோம். இங்கும் அழிந்து கொண்டிருக்கிறோம். அழிந்து கொண்டு நாட்களே தேவப்பிள்ளையிலே கர்த்தர் நம்ம கொடுக்கிறார். ஆதியம் 46 2 வாசிக்கிறேன். ஆதி 46 2 to 4 வாசிக்கிறேன். கர்த்தரை பிள்ளைகள் நம்ம இருக்கிறார். அதனால தேவன் நம்ம இருக்கிற வாசிக்கிறோம். இப்போ அவன் எகிப்து போயிட்டான். இஸ்ரேல் பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சத்தினால எல்லாம் கஷ்டப்படுறாங்க. இப்ப கர்த்தர் பெரிய காரியம் செய்யறாரு. இந்த மகிமையான காரியம். இந்த யார் அவனை அடிமையா வித்தாங்களோ அவன் வித்த அவன் சகோதரன் தாப்பன் குடும்பமே இப்ப வரணும். 46 1 வாசிக்கிறேன். இஸ்ரேல் தனக்கு உண்டான யாவும் சேர்த்துக்கொண்டு புறப்பட்டு பெர்சபாவுக்கு போய் தன் தாப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுடைய பலியிட்டான். அந்த இரு தேவன் இஸ்ரேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்போது அவர் நான் தேவன், நான் உன் தாப்பனுடைய தேவன், நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பார்வோன் பெரிய ஜாதியாக்குவேன்,
நான் உன்னோட கூட இருந்து எகிப்து நாடு யாக்கோபே நீ எகிப்து போ, நான் உன்னோட கூட இருந்து நான் உன்னோட கூட எகிப்துக்கு வருவேன். நோட் த வேர்ட் 4ஆம் வசனம், அது 44. நான் உன்னோட கூட எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நீ எகிப்து போகும்போது நான் உன் கூடவே வருவேன். திரும்பி வர பண்ணி யோசிப்புனால உன் கண்ணு மூடுவான். நான் எகிப்து போகும்போது நான் உன்னோட வரேன். வேதனா சூழ்நிலையா, கண்ணீரா, கஷ்டமா, கவலையா, எங்கோ சிக்கிட்டுமா, வயிற்றுல உட்கார்ந்துருக்குமா, எந்த நிலைனா சரி தேவன் நம்மளுக்கு வாக்கு பண்ணிக்கிறார். அது அருமையான ஆண்டவர் பிள்ளைகளை ஞாபகத்துக்கு கொள்ள வேண்டும். இந்த கர்த்தர் வரும்போது அவர் சொல்ற வார்த்தை, அவர் நம்மோடு இருக்கிற தேவன் தான். இப்போ யாக்கோப்பு போயிட்டான், அங்கே போய் உயர்ந்து வந்தான். யாக்கோப்பு ஏற பிறகு அவனுக்கு 80 நாட்கள் அவனுக்கு துக்கம் கொண்டாடினாங்க. பார்வன் தேசம் முழுவதும் துக்கம் கொண்டாடி இருக்குது. நிறைய மதப்பிலே அதன் பிறகு இஸ்ரேல் ஜனங்க திரும்பி வந்து கானானுக்கு சுதந்திரத்து கொண்டார்கள். என்னாலுமே கேட்டுக்கொடுங்க தெய்வ ஜனமே, முடிக்க போறேன். ஒரு லாஸ்ட் ஜேர்னி சொல்ல போறேன். லாஸ்ட் ஜேர்னி மஸ்ட் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லூக்காஸ் 23ஆம் அதிகாரம் 26 வாசிக்கிறேன். The last journey. This journey was taken by Jesus with a cross on his shoulder. இந்த ஜேர்னி ஒரு அழகான ஜேர்னி. யாரும் காப்பாற்ற முடியல. 12 சீஷர்கள் ஒருத்தன் காட்சி கொடுத்தான், ஒருத்தன் மறுதளிச்சான், எல்லாம் பாய்ந்து ஓடிட்டாங்க. ரோம முன்னாள் நிற்க முடியல. பிலாத்தின் மனைவி ப்ளீட் பண்ணாலும் பிலாத்து முடியல. ஜனங்க சிறையில் ஆரம்பிச்சாங்க. Jesus was going on a journey, the cross to Calvary. இந்த அழகான ஜேர்னி. ஜேர்னி வாசிக்கிறேன். அவர் இயேசு கொண்டு போகும்போது 23ஆம் அதிகாரம் 26. அவர் இயேசு கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிறை உண்டாகி சீமன் என்றவனை பிடித்து சிலுவையை பின்ன சுமந்தார்கள். திரக்கூட்டமான ஜனங்களும் அவருக்கு பின்னாக புலம்பெயர்கள் ஸ்திரீகளும் பின்னால் சென்றார்கள். இயேசு அந்த திரளான ஜனங்களை பார்த்து, இயேசு ஸ்திரீகள் அழுகிறாங்க. அழுத ஸ்திரீயை பார்த்து இயேசு முகமாக திரும்பி, எருசலேம் குமாரத்திலே எனக்காக அழாமல் ஊருக்காகவும் உங்கள் பிள்ளைங்களா, எருசலேம் குமாரத்திலே நீங்க எனக்காக அழாமண்ணா, ஊருக்காகவும் குமாரத்தி ஆளுங்க. இயேசு கடைசியாக பிரயாணமாக போனார். அந்த பிரயாணம் தான் நீங்க நான் உட்காந்து சத்தியத்தை கற்றுருக்கேன், சுவிசேஷத்தை கற்றுக்கொண்டிருக்கேன். The last journey, the journey of victory, the journey the Lord took us. அதுதான் எருசலேம் குமாரத்தி. அழாதீங்க, உங்க குமாரனுக்கு we for children, we for your nation, we for the future. அன்னைக்கு அவர் எடுத்த பிரயாணம் இன்னைக்கு உங்களையும் என்னையும் ரட்சிக்கிறதுக்குது. கல்வாரி நேசர் காணுவாய் இந்த ஒரு பாட்டில் ஒரு அடி பாட பண்ண தோண்ட சரியால. லென்சஸ் வரப்போகுது. இன்னைக்கு லென்சஸ் யாருமே எடுக்கிறது. மார்ச் 3 அது லென்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. தயவுசெய்து இந்த லென்த் நாட்களே ஆகுது. தயவுசெய்து சொல்றேன், பொருத்தனை பண்ணுங்க. இங்க உபாசம் மட்டும் பேசி இருக்கட்டும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. பலவானு கட்டுங்க. தேசத்தின் தலைவரை ஜெபிங்க. சமய ஜெபிங்க. அநேக லட்சப்படி ஜெபிங்க. அதுதான் நீங்க செய்யணும். ஆண்டு தீர்ந்தா கடைசி ஜேர்னி ஆஃப் ஜீசஸ் இட்ஸ் brought you and me to the Lord. நான் வச்சு கல்வாரி நேசர் ஒரு அடி பாடுறேன். பாடிட்ட பிறகு someone to pray and close it. கல்வாரி நேசர் காணுவாய் கனிந்த தம்புள்ளம் சோகமாய் கரங்கள் காட்டி அழைக்கின்றார் கருத்தில் கொள்ளாயோ. கரங்கள் காட்டி அழைக்கின்றார் கருத்தில் கொள்ளாயோ. கல்வாரி நேசர் கரங்கள் காட்டி அழைக்கிறார். கணக்கில்லா பாவம் செய்தனே இணங்கும் நேரத்தில் உனக்கில்லா அமைதி அளிப்பார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். உற்றார் பேரில் கைவிட்டாலும் தள்ளாத நேசர் நம்ம அழைக்கிறார். ஆகிய தேவப்படியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிரயாணங்களை பார்த்தோம். ஆதியாமத்தை எல்லா பிரயாணத்தை பார்த்தோம். அந்த பிரயாணத்தின் முடிவு ஜீசஸ் முடியுது. இயேசு பிறந்த போது பிரயாணம் இருந்தது. அவரை பார்க்க சாத்திரி வந்தார்கள். அவர் பிறந்த பிறகு எகிப்துக்கு தூக்கி ஓடினாங்க. அவரும் பிரயாணம் செய்தார். சீஷ பிரயாணம் செய்தார்கள்.
ஒரு பிரயாணத்தை செய்து முடித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளா இருக்கட்டும், ஆசிரியப்பட்ட இந்த நாளில் ஆண்டவர் பிள்ளைகளா நீங்கள் நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால ஜெபத்தோடு முடிப்போம். Want someone to take the closing prayer, but not take over. பேச முடியாத சூழ்நிலை. நாளைக்கு டென்டிஸ்ட்டை போயிட்டு வந்திருக்கிறேன். ஐம் ரைட், ஐம் நாட் இன் சென்னை, ஐம் இன் மதுரை now. என் டாக்டர் அறிவேஷன் சால்ஸ். நான் கர்த்தருடைய ஊழியம் செய்யறதுக்கு இந்த மாதம் திறக்கப்பட்டிருக்கிறது. நான் அங்கே இருக்கிறேன். கஷ்டத்தை பேசிட்டேன். ஞாபகம் வச்சுங்க, லென்த் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நடத்துவார். But not take over. Hallelujah. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டதாக. God has spoken to us in a very powerful way, and so let us continue in that word and continue, in seeking the Lord in these last days. Hallelujah. ஒரு சின்ன ஜெபம் பண்ணோம். Father God, we praise you and thank you for this wonderful time that you gave us for speaking to us through your word of Father, Lord. Lord, especially as we are entering the Lent days of Father, Lord, let us be able to meditate on the cross of Calvary, the cross of Jesus Christ, the cross that gives us victory, Lord. Hallelujah. Lord, I just thank you that, Lord, oh Master, you are Lord, using my Father, and Lord, you are using each and every one of us wherever we are. I pray that, Lord, there will be deliverance, Lord. So many families need your deliverance, oh Father God. I pray that, Lord, oh Master, you're delivering, Lord, Holy Spirit, oh Father. விடுதலை தருகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நுகங்களிலிருந்து ஆண்டவரே, நுகங்களால் உடைத்து, Lord, let the anointing destroy the yoke on each and every one of our lives, oh Father. If there is any yoke, Lord, oh Father, give us the grace to pursue the presence of God in these last days. Help us to understand, Lord, oh Master, that we are in a crucial time. The world is running into a very crucial time, of Father God, where we need to seek the Lord, oh Father. That, Lord, we will not seek the things of this world, or Lord, or seek the Lord be a Lord, oh Master, just Lord, self-oriented, but Lord, let us be oriented towards, Lord, the cross of Calvary, so that, Lord, oh Father, we will be guided by the Holy Spirit in each and every day of our lives, oh Father. Thank you, Father God, for speaking to us. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை ஆசீர்வதி ஆண்டவரே. இயேசு நாமத்திலே பிதாவே. ஆமென்.